அப்போ உங்களாலும் உங்களுடைய தேர்தல் காலங்களிலையும் உங்களுடைய பிரச்சார மேடைகளிலையும் கூடப்பட்டது இதற்கான காரண கர்த்தாக்களை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்குவோம் என்று. அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்றால் இதை எதிர்த்தவர்களும் உங்கள்கிட்ட இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஆதரித்து அன்றைக்கு அந்த நிபுணத்துவ குழுவில் இருந்தவர்கள் இந்த அறகலையில் சார்பாக இருந்ததால இது சம்பந்தமாக நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையை வெளிப்படுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்குவீர்கள் என்பது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலத்தில் முஸ்லீம்களுடைய உடல்களை எரித்தது என்பது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததோடு அந்த சமூகத்தில் எந்த வகையிலுமே இஸ்லாமிய சட்ட விழுமியங்களுக்கு எதிராக அந்த சமூகத்துடைய எந்த விதமான எதிர்ப்பையும் எந்த விதமான கோரிக்கைகளையும் பல வகையாக அன்று கோரப்பட்டதை எங்கேயும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் போலியான ஒரு நிபுணத்துவ குழுவை அந்த காலகட்டத்தில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவங்க போலியான ஒரு குழுவை நியமித்து அவர்களுக்கு தேவையான விதத்தில் அறிக்கையை பெற்று ஆனால் மையத்துகள் எரித்தார்கள். அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் குறிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் அந்த தண்டனை கிடைத்தாலும் இதால் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்குரிய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்தவித நிவாரணங்களோ அதுக்குரிய அவங்க மனம் திருப்திப்படுத்தப்படக்கூடிய விதத்தில் அந்த இதுக்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படலை சட்டப்படி. அதால் பல விடயங்கள் பேசப்பட்டுச்சு. அப்போ உங்களாலும் உங்களுடைய தேர்தல் காலங்களிலையும் உங்களுடைய பிரச்சார மேடைகளிலையும் கூடப்பட்டது இதற்கான காரண கர்த்தாக்களை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்குரிய தண்டனைகளை நாங்கள் வழங்குவோம் என்று. அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்றால் இதை எதிர்த்தவர்களும் உங்கள்கிட்ட இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஆதரித்து அன்றைக்கு அந்த நிபுணத்துவ குழுவில் இருந்தவர்கள் இந்த அறகலையில் சார்பாக இருந்ததால இது சம்பந்தமாக நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையை வெளிப்படுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்குவீர்கள் என்பது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருந்தால் நம்புகின்றோம் உங்களிடம் அவர்கள் வரும்பொழுது இனவாத கருத்துக்கள் இல்லாத ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஒரு ஆட்சியாளர்கள் என்ற முறையில் நீங்கள் அவர்களிடத்திலிருந்தோடு அவ்வாறான பேராசிரியர்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு சமத்துக்குரிய இந்த நாசமாக போன வேலையில் செய்தார்கள். அப்போ அவர்களிடத்திலிருந்து உண்மைகளை எடுத்து இதில் பாதிக்கப்பட்ட அதாவது இங்கே கோரிக்கின்ற அடிப்படைகளில் அவ்வாறு இந்த எரிக்கப்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்களில் எரிக்கப்பட்டதின் எண்ணிக்கை அவருடைய பெயர்கள் முகவரிகள் அதுபோல அந்த வலுக்கட்டாயமாக எரித்தமைக்கான காரணம் இவற்றில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமித்து ஏற்பாடுகளை செய்து தருமாறு செய்து அந்த சமூகம் வேதனை இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனையிலிருந்து அந்த சமூகத்துக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு இது ஒரு பொருத்தமான ஒரு தனிநபர் பிரேரணை என்ற அடிப்படையில் நான் இந்த கொண்டு வந்த இம்ரான் மௌரூஃப் அவர்களுக்கு கௌரவ இம்ரான் மௌரூஃப் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நிற்கின்றேன். நன்றி.